பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் பார்க்க போறோம். ட்ரீய வந்து ட்ராவர்ஸ் பண்றதுக்கு இன்ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், ப்ரீ ஆர்டர்ன்னு இருந்துச்சு. ஆனா கிராஃப வந்து ட்ராவர்ஸ் பண்றதுக்கு 2 தான். பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் தான். ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்க போறோம். பிஎஃப்எஸ்னா பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச், டிஎஃப்எஸ்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ச வந்து எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணணும்னா லெவல் வைஸா போகும். லெவல்னா என்னன்னா இது ஒரு லெவல், அடுத்து இது ஒரு லெவல், அடுத்து இதெல்லாம் ஒரு லெவல், அடுத்து இதெல்லாம் ஒரு லெவல், இது ஒரு லெவல். இது லெவல்னு ஏன் சொல்றேன்னா பின்னாடி வந்து ஹெல்ப் ஆகும் லெவல் வைஸ் எதுக்குன்னு. ஸோ லெவல் வைஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது எதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் கியூ. ஓகேவா? அதே இது வந்து டிஎஃப்எஸ் எதை வச்சு பண்ண போறோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக். ஓகே, அது வர்றப்ப எப்படின்னு நான் சொல்றேன். கியூ ஸ்டாக்னா எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அவங்களே கொடுத்துருவாங்க, நீ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, பிஎஃப்எஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்மளாம் ரேண்டமாக ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ரூட் இருக்கிற மாதிரி எடுக்கணும். ரூட்டுன்னு சொல்ல முடியாது, கிராஃப்ல எதுவுமே ரூட் கிடையாது. ஆனால் லைக் ரூட் மாதிரி இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்க மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கியூ போடணும். அதில் 1ன்னு எழுதணும். எழுதிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு விசிட்டட்ல 1 போட்டுடணும். 1ன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு 2 வேலை பார்க்கணும். என்னன்னா 1 கேன்சல் பண்ணிட்டு இங்கே விசிட்டட் 1ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் 2வது ஒர்க் என்னன்னா 1ஓட என்னென்ன கனெக்ஷன்ஸ்ல இருக்குதோ அதை வந்து இந்த கியூல அப்டேட் பண்ணணும். 2ம் 4ம் கனெக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ எழுதிருக்கேன்னா 1 அடிச்சுட்டு இங்கே 1 போட்டுட்டு இங்கே 2, 4 கனெக்ஷன்ஸ்ல இருக்குன்னு எழுதணும். ஓகே, அடுத்து என்னன்னா 2வை கேன்சல் பண்ணி இங்கே எழுதிடணும். எழுதிட்டு 2 ஒர்க் பார்க்கணும். ஒன்று என்னன்னா கேன்சல் பண்ணிட்டு இங்கே எழுதிட்டோம். இன்னொன்று என்னன்னா 2ஓட என்னென்ன கனெக்ஷன் இருக்கு, 1 கனெக்ஷன் இருக்கு. அது 1 ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம். எப்பயுமே டிஎஃப்எஸ்ஓ பிஎஃப்எஸ்ஓ ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டோம்னா அதை திருப்பி போகவே தேவையில்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 3 மட்டும் இந்த கியூல அப்டேட் பண்ணணும். பண்ணியிருக்கேன்னா 2வை கேன்சல் பண்ணி இங்கே எழுதிட்டு 3 அப்டேட் பண்ணியிருக்கேன்னா அடுத்து என்ன 4ரை கேன்சல் பண்ணி இங்கே எழுதிட்டு 4ஓட என்னென்ன கனெக்ஷனில் இருக்கோ அதை வந்து பின்னாடி இங்கே சேர்க்க போகிறோம். ஓகே, 4 கேன்சல் பண்ணி இந்த எழுதியிருக்கேன். 4ஓட என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், கியூவில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நியூவாக இருக்கிறது 5 மட்டும்தான். அந்த 5 பின்னாடி இந்த கியூவில் ஆட் பண்ணியிருக்கோமா? அடுத்து என்னென்னா 3 வந்து கேன்சல் பண்ணி இங்கே எழுதிட்டு 3ஓட என்னென்ன கனெக்ஷன் இருக்கோ அதை பின்னாடி இங்கே ஆட் பண்ண போகிறோம். 3ஓட என்ன கனெக்ஷன் இருக்குது, 8 கனெக்ஷன் இருக்குது, 9 கனெக்ஷனில் இருக்குது. ஸோ 2 எழுதி வச்சுப்போம். 8, 9. ஓகே, அடுத்து 5 கேன்சல் பண்ணி இங்கே 5 எழுதிட்டு அதுக்கு என்னென்ன பக்கத்தில் இருக்குது 6 and 7. ஸோ அது பின்னாடி எழுதிடுறோம். 6 and 7. ஓகே, அடுத்து 8 கேன்சல் பண்ணி மேலே 8 எழுதிடணும். 8க்கு கனெக்ஷன் யாருமே இல்லை, 3 தான். 3 ஆல்ரெடி நம்ம விசிட்டட்ல வந்துருச்சு. ஸோ 8 அப்படியே டேரெக்டாக விசிட்டட்ல எழுதிடும். அதே மாதிரி 9ம் டெட் எண்ட் தான், யாருமே இல்லை. அதே மாதிரி 6க்கும் டெட் எண்ட் தான், 7க்கும் டெட் எண்ட் தான். ஸோ அதை ஃபுல்லாத்தையும் வரிசைக்காக எழுதிடணும். அவ்வளோதான். இதான் வந்து பிஎஃப்எஸ். இந்த 8, 9 அடுத்து 6, 7 எழுதாமல் இருக்கேன். அவ்வளோதான். இதான் பிஎஃப்எஸ். அடுத்து டிஎஃப்எஸ் சொல்கிறேன். டிஎஃப்எஸ் எப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டாக். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயுமே விசிட்டர்னு இங்கே எழுதிடணும் 1. ஓகே, விசிட்டர்னு 1 எழுதிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்து 1லேருந்து தான் விசிட் பண்ண போகிறோம். அதனால விசிட்டர்னு இங்கே வந்து ஸ்டாக்ல 1 போட்டுட்டு அடுத்து விசிட்டர்ல 1 எடுத்து எழுதிடணும். ஓகே, இல்லை கேன்சல்லாம் பண்ண தேவையில்ல. அடுத்து என்னன்னா வரிசைக்கு அடுத்து அப்படியே இதோட கனெக்ஷன் லாங்கஸ்ட் கனெக்ஷன் எதுன்னு பார்க்கணும். லாங்கஸ்ட் கனெக்ஷன்னா இங்கே போயிட்டு இப்படி போகலாம். ஓகே, இதான் இருக்கிறதுல லாங்கஸ்ட் கனெக்ஷன். இப்படி போனால் ஸ்மாலஸ்ட், இப்படி போகலாம், வேற எப்படி போகலாம், இப்படி போனாலும் ஸ்மாலஸ்ட் டெட் எண்ட் வந்துடும், இப்படி போனாலும் டெட் எண்ட் வந்துடும், இப்படி போனாலும் டெட் எண்ட் வந்துடும். ஸோ லாங்கஸ்ட் கனெக்ஷன் எதுனா இதுதான். ஸோ அதை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 1 போட்டோம், ஸ்டாக்ல போட்டு விசிட்டட். அடுத்து என்னென்னா வரிசைக்காக போட்டணும் 2,
3, 4, 5, 6, 7. ஓகே. விசிட்டர்ல வந்து 1, 2, 3, 4, 5 சாரி 6 வராதுன்னு நினைக்கிறேன். 6 வராது. ஏன்னா 1, 2, 3, 4, 7 அவ்வளோதான். இல்லைன்னா 6க்கு போகணும். ஏதாவது ஒன்று போகலாம். நம்ம 7 போட்டிருக்கேன். ஸோ இதான் லாங்கஸ்ட் செயினாக இருக்கும். ஸோ லாங்கஸ்ட் செயினை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் இதுக்கப்புறம் லாங்கஸ்ட் செயினே இல்லை. ஸோ டெட் எண்ட். அப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி பேக் ட்ராக் பண்ணணும். ஓகே. 1, 2, 3, 4, 7 வரையும் போட்டிருக்கோம். விசிட்டர் 1, 2, 3, 4, 5, 7 வரையும் போட்டாச்சு. இப்போ என்னன்னா இது கூட யாருமே கனெக்ஷன் இல்லை. ஸோ என்னன்னா இதை ரிமூவ் பண்ணிடணும் மேலே இருந்து. ஸ்டாக்ல எப்பயுமே மேலே உள்ளதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். அதான் ஸ்டாக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டா இப்படி மாறும். இப்போ பார்க்கணும். இப்போ 5ஓட கனெக்ஷன்ஸில் யார் யார் இருக்கான்னு பார்க்கணும். 7 ஆல்ரெடி கனெக்ஷனில் இருந்தது, தூக்கி எழுதிட்டோம். அப்போ 6 மட்டும்தான் கனெக்ஷனில் இல்லை. ஸோ அந்த 6 வந்து ஸ்டாக்ல போடணும். ஸ்டாக்ல போட்டேன்னா அடுத்த விசிட்டர்லையும் எழுதிடணும். ஓகே. இப்போ 6 பார்த்தோம்னா 6ஓட திருப்பி வேற யாருமே கனெக்ஷன்ல இல்லை. திருப்பி அகைன் டெட் எண்ட். அப்போ என்னன்னா திருப்பி 6 ரிமூவ் பண்ணணும் இந்த ஸ்டாக்ல இருந்து. ஸோ 6 ரிமூவ் பண்ணிட்டோம்னா 5 மட்டும் இருக்கும். 5க்கு பார்த்தாலும் டெட் எண்ட் தான். எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து 4க்கு பார்க்கணும். 4 பார்த்தோன்னா எல்லாமே முடிச்சிட்டோம். 1 முடிச்சிட்டோம், 2 முடிச்சிட்டோம், 3 ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம். ஸோ அங்கேயும் டெட் எண்ட் தான். அப்போ 3க்கு தான் வரணும். ஓகே. அது வரையும் ரிமூவ் பண்ணணும். இந்த ரிமூவ் பண்ணியிருப்பேன். அது வரையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த 6 ரிமூவ் பண்ணியிருக்கேன், 5 ரிமூவ் பண்ணியிருக்கேன், 4 ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணால் இப்படி வந்து நிற்குமா? அடுத்து இந்த 3ஓட என்னென்ன கனெக்ஷன்? 3க்கு அது பக்கத்தில் என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ 8 ஸ்டாக் மேலே போடணும். சார் இங்கே 9 ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் ரெண்டும் இருக்குது. 8னாலும் சரி 9னாலும் சரி. இங்கே 9 ஃபஸ்ட்டு ஸ்டாக் மேலே போட்டிருக்கேன். 9 ஃபஸ்ட்டு ஸ்டாக் மேலே போட்டு விசிட்டரில் எழுதிடணும். திருப்பி 9ல் என்னென்னா டெட் எண்ட் தான். ஓகே. திருப்பி அப்போ 9 ரிமூவ் பண்ணோம்னா திருப்பி 9 ரிமூவ் பண்ணால் இப்படி ஆகும். திருப்பி